ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜின்னுக்கு ஃபஸ்ட்டு போகிற ஒன் ஷாட் இது தான். அவரோட கம்பேக் ஸ்பெஷலாக போடுறேன். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஒன் நைட். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒன் ஷாட் பற்றி நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். இவாங்கடா ஒன் ஷாட்குள்ளே போகலாம். நீங்கள் அவங்க மாமா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ ஷைலு, கேட்குதாடி? சொல்லுவோயன், என்ன காலையிலேருந்து 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் வந்துட்டானா? அதானே? வந்துட்டாரா? ஐயோ ஒயன், எங்கள் அண்ணன் 11 மணிக்கு தாண்டி வருவான். சரி ஓகே, கோவப்படாத. உங்கள் அண்ணன் வந்தோடனே மறந்துடாமல் கால் பண்ணு, சரியா? ஐயோ அம்மா தாயே, பண்ணி தொலைகிறேன் வெயி அப்படின்னு கட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு ஒரு செம்மையாக வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கால் வருது. ஹலோ ஷைலு, அப்பா இல்லையாம்மா? அங்கிள், அப்பாவா? அப்பா இன்னும் வரலையே, அப்பா கடைக்கு போயிருக்காங்க. ஓகேம்மா அப்படின்னு வச்சிடறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக மறுபடியும் கால் வருது. ரிட்டன் ஓடி போயிட்டு, ஹலோ ஒயன், எங்கள் அண்ணன் வந்துட்டாரா? வந்துட்டாண்டி, சீக்கிரமா வா. ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் உங்கள் மாமா வீடு. உங்கள் அம்மா வந்துட்டு, ஒயன் சாப்பிடாம எங்கடி ஓடுற? அம்மா நான் மாமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படியே ஓடி போயிட்டு உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறீங்க. இங்கேருந்து கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி நடந்து போகணும், நம்ம ஓடி வந்தது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து கேஷுவலாக நடந்து போகிறீங்க. போன உடனே உங்கள் ஃப்ரெண்டு ஷைலு தான். ஷைலு, எங்கே உங்கள் அண்ணன்? அவனா ரூமுக்கு போயிருக்கான், இப்போ தான் வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரம் ஆச்சா? ஏன் என்கிட்ட சொல்ல? அவன் வந்தோடனே தான் அவனுக்கு கால் பண்ணுனே, அப்போ தான் வந்தான். அதுக்குள்ளேயுமா மாடிக்கு போயிட்டாரு? வீட்டில் இருக்கவங்க கிட்ட நின்று பேச மாட்டாரா? ஆமாண்டி, அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு 1 டே தான் லீவ் கொடுத்தாங்களாம். என்னடி சொல்கிறா? 1 டே தான் லீவ் கொடுத்தாங்களாம்? ஆமாண்டி, மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுத்துருக்காங்க. மேரேஜுன்னு இருந்தால் ஒரு 10 டேஸ் லீவ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தான் பண்ணுறாங்க. ஒரு நாள் எப்படி? அதாண்டி எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு விஷயமா வந்திருக்காங்க போல், அதனால் ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. என்னடி பண்ணுறது? இன்றைக்கி ஒரு நாளை வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணுறது? அப்போ கரெக்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. உங்கள் அத்தை, ஹோயன் வா வா வா, என்ன வெளியவே நின்று பேசிகிட்டு இருக்க? ஷைலு, அவளை உள்ளே கூட்டுவா. வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் பாவாடை தாவணி, அந்த பாவாடையை மேலே தூக்கிட்டு லைட்டாக ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்கள் காலில் இருக்க சவுண்டு கேட்குது, அந்த கொலுசு சவுண்டு. அப்போது மேலே இருந்து பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறது நம்ம ஜின் தான். அவர் அவ்வளோ க்யூட்டாக எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அப்போ தான் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிறீங்க. நீங்கள் அவரை பார்க்கல. அவர் எட்டி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. அப்போ கரெக்டாக உங்கள் அத்தை வந்துட்டு, எப்போ வந்தவன்? ஏன் வெளியவே நின்று பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான். சாப்பிட்டீங்களா? வா நீயும் உட்காரு, சாப்பிட்லாம். ஷைலு, அண்ணாவை கூப்பிடு அப்படின்னும் போது நீங்களும் ஷைலு ஃபேஸை பார்க்குறீங்க. ஷைலு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு சிரிக்கிறா. அயன், நீயே போய் அண்ணாவை கூப்பிட்றி. ஐயோ நானா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, நீயே கூப்பிட. மக்கு, இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அம்மா வேறு ஏதாச்சும் பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவனுக்கு வயசாகிட்டே இருக்குது. சொல்கிறது கேளு போ. நீ சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறல? ஆமாண்டி, நான் வேறு யாரை லவ் பண்ண போகிறேன்? உங்கள் அண்ணனை தான் என் புருஷனாக நினச்சிட்ருக்கேன், தெரியும்ல? அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு இப்போ தான் 18 ஆகுது, அவனுக்கு 28 ஆகுது. அதனால எங்கள் அம்மா உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. வேறு ஏதாச்சும் வெளியே பொண்ணு பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. சொல்கிறத கேளு போ. நீயாச்சும் அவன் மனசை மாற்றி அவனை லவ் பண்ணவாது வச்சிருடி, போடி. என்னது? சாப்பிட கூப்பிட்டு தானேடி சொன்னேன், அதுக்குள்ளே எப்படி லவ் பண்ண வைக்க முடியும்? அப்படி இப்படி எல்லாம் பேசுறி, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்களா?
உன்னை விட சின்ன பொண்ணு நான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நீ மக்கு, உன்ன மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி நான் நீ இல்லைன்னா நீ பிஞ்சிலே முத்தி போயிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறீங்க ஸ்டெப்ஸில். உங்களுக்கு ஏறும் போதே திக்கு திக்குந்து ஐயோ மாமா பார்க்க போகிறோமே, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜின் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து லீவ் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இப்போது சரௌண்டிங்கில் வந்துட்டு ஒரு வேலை விஷயமாக தான் செக்யூரிட்டி கார்டுக்காக வந்திருக்காரு. அந்த பர்பஸ்க்காக, அதனால் ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒன் டே வந்து வீட்டில் தங்கலான்னு வந்திருக்காரு. நீங்கள் யோசிச்சுட்டே மேலே போகிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது ஜின்னோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு எப்படி கூப்பிடுறது, மாமான்னு கூப்பிடலாமா, என்னங்கன்னு கூப்பிடலாமா, இல்லை ஜின் மாமான்னு கூப்பிடலாமா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை இப்படி காய் வச்சோன்னையும் அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போய் விழுந்துறீங்க உள்ள கதவுக்குள்ளே, ஜின் ரூமுக்குள்ளே விழுந்துட்டு ஐயோ மாமாவை காணும் உள்ளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ரூமுக்குள்ளே போகிறீங்க. போனால் ஜின் அவனோட ஷர்ட்டை கழட்டி வச்சிட்ருக்கான். அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்படியே இந்த ஷர்ட்டை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் குத்துலாமான்னு யோசிச்சுட்டே நிற்கும் போது பின்னாடி இருந்து அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சவுண்டு கேட்குது. அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜின் வெறும் டவல் கட்டிட்டு நிற்கிறாரு. மாமா நான் வெளியே நிற்கிறேன் மாமா அப்படின்னு போகிறீங்க. நில்லு, எதுக்கு வந்த, எதுக்கு போகிற? அது மாமா உங்களை அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுறா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? நீங்கள் தான் பிரச்சனை. என்ன சொன்ன கேட்கல? ஒன்றும் இல்லை மாமா, சாப்பிட வாங்க, அது சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிறீங்க. ஐயோ ஓயன் ஏன்டி இப்படி பயப்படுற? ஐயோ முடியல ஓயன் என்னால், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறீங்க. ஷைலு உங்களை பார்த்துட்டு என்னடி போய் பேசுனியா, எங்கள் அண்ணன்கிட்ட என்ன சொன்னான்? எனக்கு அவரை பார்த்தாலே கை காலாம் நடுங்குதுடி, ஏன் அவ்வளோ பயம் வருதுன்னே தெரில. ஆனால் உங்கள் அண்ணனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். நில்லுடி, சாப்பிட்டு போ. அப்போ கூட நான் போன்னு சொல்கிறேன், இருந்து எங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டியா? என்னடி நீ தானடி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன, நான் போகிறேன்னு தான் சொல்லுவேன், நீ எதுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்க? மோட்டிவேட் பண்ணுறீ என்ன? மோட்டிவேட் தானே, இப்போ எப்படி பண்ணுறேன் பார். இங்கே பாரு ஓயன், இன்னைக்கு நான் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். நான் அண்ணன்கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லி அவனை வீட்டிலேயே இருக்க வச்சிட்றேன். நீ உங்கள் வீட்டில் எங்கள் கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராதடி, வீட்டில் இரு அண்ணா கூட தனியா. என்னடி பேசுகிற? அடி பாவி, உனக்கு எப்படி இப்படிலாம் தோணுது? பைத்தியம், அவன்கிட்ட இருந்து நைட்டு நல்லா பேசி அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குன்னு சொல்ல வந்தேன்டி. நீ அப்படி சொல்கிறியா? ஆமாம், நீ என்ன நினச்ச? நான் எதுவும் நினைக்கலையே, நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணனை எப்படி வீட்லேயே தங்க வைக்கிறது? உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நைட்டுக்காக நாங்கள் போனதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடு. கேட்டால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஷைலு கூட நானும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டா ஷைலுன்னு ஒரு நடிப்பு நடி, அதை எங்கள் அண்ணன் நம்பிடுவான். சரியா? பிளான் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஓனாலாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறத மட்டும் செய் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் நீங்களும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வரீங்க. உங்கள் மம்மிக்கிட்ட நான் வந்து ஷைலு கூட கோயிலுக்கு போகிறேன், நைட்டு தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஷைலு ஜின்னுக்கிட்ட, அண்ணா சொல்றீ இல்லை நீயும் எங்கள் கூட கோயிலுக்கு வரியா என்ன? ஆமாம். ஏன்?
இல்லைண்ணா, இன்னைக்கு இன்னைக்கு ஒயனோட பர்த்டே. நாங்கள் எல்லாமே கோயிலுக்கு போகிறோம். நீ அவளுக்கு 12 மணிக்கு இந்த கேக் மட்டும் வெட்டுறியா? கேக் வெட்டணுமா? ஏன்? இல்லைண்ணா, நானும் இருந்தேன்னா அம்மா தனியாக இருக்க விட மாட்டாங்க. நீனா இங்கே இருக்கலாம்ல. ஸோ அவள் 12 மணிக்கு இங்கே வருவா. அப்போது கேக் வெட்டலன்னா அவளுக்கு கஷ்டமாயிடும்ல. ஹே, என்ன கதை கொடுக்குற? அவள் பர்த்டே எப்போன்னு எனக்கு தெரியும். எப்போன்னு தெரியுமா? எப்போ சொல்லு? அவள் பர்த்டே June 17. அவள் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அவள் 5வது படிக்கும் போதுலேருந்தே என்ன லவ் பண்ணுறான். அண்ணா, எல்லாமே தெரிஞ்சு. எல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு கிளம்பு. அப்போது இன்னைக்கு வரலன்னு சொல்லு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போகிறா. நீங்கள் ஐயோ அவங்க போயிட்டுருப்பாங்களா? பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வரதை பார்த்த உடனே ஏந்து போய் பஸ் ஸ்டாப் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்பா 3 பேருமே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கதை பார்த்துட்டு, அப்பா இவங்க போட்டோம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்ல வருவா ஷைலு அவங்க அண்ணன் விஷயத்த. பட் நீங்கள் அங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கிறதுனால அவளும் பார்க்காம போயிடுவா. அப்படியே பஸ் ஏறி அவங்க கிளம்பிடுவாங்க. தென் நீங்கள் அவங்க வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே போவீங்க. வீட்டு வாசலாக தான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருப்பீங்க உள்ளே போகாமல். ஆக்சுவலாக கொஞ்சம் இருட்டிகிட்ருக்கோம். இன்னமும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகல. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா பால்கனி வராரு. நீங்கள் தாங்கி நிற்கிறத பார்த்துட்டு, ஏ ஒயன் கீழே என்ன பண்ணுற, வா உள்ள அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ மாமா, ஐயோ என்ன சொல்கிறது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அவன் உங்களை லவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஐயோ என்ன சொல்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போன உடனே ஜின் வந்து கதவை தாப்பால் போட்டுட்டு உங்களை பார்த்து, ரொம்ப தலைவலிக்குது, காஃபி போட்டு தருவாரியா என் ரூமுக்கு? சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. அவனுக்காக நல்லா ஒரு காஃபி போட்டுக்கிட்டு ஸ்டெப்ஸு ஏறும் போதே உங்களுக்கு கை காலெலாம் ஒதுருது. என்ன கேள்வி கேட்க போகிறேன், என்ன சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு பயத்துலேயே அப்படியே கை காலெலாம் ஷவர் ஆகிட்டே போகிறீங்க. அப்போது மேலே போயிட்டு அவனோட ரூமை தட்டும் போது அவன் உங்கள் பின்னாடி நின்றுட்டு, இங்கே தான் இருக்கேன் இங்கே பார் அப்படின்றான். பார்த்தீங்கன்னா பால்கனியில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் காஃபி கேட்டிங்கண்ணே மாமா, இந்தாங்க. என்ன கீழே அவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருந்தா? என்னத்துக்கு? வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே? ரோட்லலாம் நிற்கிறேன். அது ஷைலு கூட கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். வெளியே செருப்பு இல்லையா, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி நின்றுட்டு இருந்தேன் மாமா. ஓ அப்படியா? நான் வேணா கோயிலுக்கு பஸ் ஏற்றி விடவா, இல்லை கூப்பிட்டு போயிடவா? இல்லை மாமா, நான் வீட்டுக்கே போய்க்கிறேன். வேண்டாம். அதான் உங்கள் அம்மா கிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, அப்புறம் ஏன் போகிறேன்? இன்னைக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு போ. என்ன மாமா சொன்னீங்க? இன்னைக்கு இங்கே தங்கிக்கோடி, காலையில் எழுந்து போ. உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்க போகிறேன். ஆனால் மாமா இங்கே தான் ஷைலு இல்லையே, நான் மட்டும் தனியாக எப்படி? அப்போ என்னை பார்த்தா ஆள் மாதிரி தெரியலையா? ஒருவேளை நான் ஏதாச்சும் பேயா இருப்பனோ? அப்படி சொல்ல மாமா. நீங்கள் மேலே தனியாக இருப்பீங்க, நான் கீழே தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும்ல. அப்போ என் ரூமில் பார்த்துக்கோ, நான் வேணா கீழே போயிடவா? இல்லை மாமா, நீங்கள் உங்கள் ரூம்லேயே படுத்துக்கோங்க, நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு வெளியே ஹால்லேயே உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு மாதிரி. அப்படியே நைட் ஆகுது. ஜின் மேலேருந்து இறங்கி வரான் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே அப்படியே அவன் நின்றுட்டுருக்கான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு. என்னை லவ் பண்ணுற, ஆனால் என்கிட்ட பேசுறதுக்கு பயம். சின்ன பொண்ணு, என்ன பண்ணுறது?
உன் மேலே எனக்கும் லவ் வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் உன்னை ஆட்டம் காட்டணும்டி, அதுக்காக தான் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்போவும் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பண்ணுறேன், உன்னை தவிர வேறு எவ்வளையும் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணு அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிற ஷேடோவை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜின் போகிறத பார்த்துட்டு, மாமா ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட்லான்னு வந்தேன், சாப்பாடு கொடுத்துறியா? ஓகே மாமா, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. சாப்பாடு போட்டு தட்டில் எடுத்துகிட்டு போய் ஜென்கிட்ட கொடுத்துட்டு நிற்கிறீங்க. அப்போது அவன் கையை திருப்பி காட்டுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுது. ஸோ அவன் கை ஃபுல்லாக அங்கங்கே காயமாக இருக்குது. அந்த கையை பார்த்தோன்னே உங்கள் கண்ணு கலங்கி ஒரு ட்ராப் அவன் கையிலேயே பட்டுருது. ஹே, எதுக்கு அழுகுற? மாமா உங்கள் கையெல்லாம் என்ன மாமா இப்படி இருக்கு? மாமா அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அப்படிலாம் இல்லை ஓயன், வேலைன்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம நாட்டுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். இருந்தாலும் மாமா இப்போ எப்படி சாப்பிடுவீங்க? அங்கே இருக்கும்போது எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடவா? புதுசாக இருக்கே. ஓகே தான், ஊட்டி விடுவியா? சரி ஓகே, அப்போ ஊட்டி விடு அப்படின்றான் சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டி விடுறீங்க. அவன் சாப்பிட்டுறான் ஃபுல்லாத்தையும், அவ்வளோ ஒரு லவ்வோடு சாப்பிட்றான். பட் நீங்கள் அழுதுகிட்டே விட்றீங்க ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஓயன், ஊட்டிலாம் வர விட்டுருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் மேலே போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுறீங்க. உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. ஜின்னோட கையெல்லாம் பார்த்த உடனே, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காருன்றதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருந்துறீங்க. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுது. நீங்கள் ஐயோ பவர் கட் ஆகிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குமே, என்ன பண்ணுறது? மாமா மாமா அவர் வேறு தூங்கிட்டுருப்பாரு, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டாக பவர் வந்துடுது. நீங்கள் ஐயோ தேங்க் காட், நல்ல வேளை கரண்ட்டு வந்துடுச்சு, இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் செத்துருப்பேன். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு எழுந்து போகிறீங்க. நீங்கள் ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பீங்களா, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. பேசாமல் நம்ம மாமாவோட ரூமில் குளிச்சா என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம குளிச்சிட்ருப்போம். மாமா வந்து திடீர்னு கதவை திறந்து கத்திட்டு, ஐயோ சீச்சி ஓயன் இப்படிலாம் தப்பாக யோசிக்காத, நம்ம அப்போல்லாம் பண்ணக்கூடாது, சரி நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ரூமில் குளிச்சிட்ருக்கீங்க. அப்போது தண்ணி சவுண்டு கேட்டு ஜின் இறங்கி கீழே வராரு. பார்த்தா நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க ரூமில். அந்த ரூம்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக நிற்கிறாரு, எதுவுமே பேசாத. அவருக்கும் வந்துட்டு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க நல்லா. ஸோ அவர் வந்துட்டு அகெயின் வந்து ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு ஒயன்னு கத்துறாரு. நீங்கள் என்ன மாமா குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து லைட்டாக சுருட்டிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் வந்து ரூமுக்கு வெளியே நின்று கத்திட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே டவலோட வெளியே வந்து சொல்லுங்கள் மாமா ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜின் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு கல்ப் பண்ணுறாரு. ஓயன் நீ எப்படி வந்து நிற்கிறன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் வெறும் டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. அப்போது கரெக்டாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஜின் ரொம்ப வேகமாக நடந்து வந்து உங்கள் ரூமுக்குள்ளே வந்து உங்கள் கிட்ட வராரு. உங்கள் கிட்ட வந்துட்டு ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க ரொம்ப க்ளோஸில். மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சு வாங்குறீங்க. அப்போ ஜின்னு வந்துட்டு ஓயன் எதுக்கு இப்படி நிற்கிற,
நீங்கள் தான் மாமா என்னை உள்ளே போக விடாமல் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜின்னும் கீழே பார்க்குறாரு. அவரோட 2 கையும் உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சிட்ருக்கு, கரெக்டாக டைட்டாக ரொம்ப க்ளோஸில் இழுத்து வெஸ்ட்டை பிடிச்சிட்ருக்காரு. அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே பேசிகிட்ருக்கீங்க, அவனும் உங்களை பார்த்துக்கிட்டே பேசிகிட்ருக்கான். அப்போது ஜின் வந்துட்டு, எதுக்கு இங்கே தங்குறேன்னு எனக்கு தெரியும்டி. ஏண்டி என்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் குறைஞ்சி போயிடுவியா? ஐயோ மாமா உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் பச்சையாக அவன் மூஞ்சிலே எழுதி விட்டுருக்கேன் நீ என்னெல்லாம் லவ் பண்ணுறேன்னு. அவ்வளோ அவ்வளோ பச்சையாக வளையிறேன். ஆமாம், பட் இருந்தாலும் எனக்கும் ஒன்று பிடிக்கும். இப்போ இப்படி பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல, அதான் சொல்கிறேன். நானும் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெஸ்ட்டை விட்டுட்டு வேகமாக அவரோட ரூமுக்கு நடந்து போகிறாரு. உங்களுக்கா ஒரே பட்டாம்பூச்சாக பறக்குது. ஐயோ அவரும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது? இப்படி அரைக்குறையாக சொல்லிவிட்டு ரொமான்ஸ் கூட பண்ணாத போயிட்டாரு. ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போது ஓகே, நம்ம இப்படியே மாடிக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு கிஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இந்த மாதிரி பார்த்து தான் லவ்வே சொன்னார், இப்படியே போனால் ஒரு கிஸ்ஸும் கிடைக்கும்ல. ஐயோ சி ஓயன், ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறேன்? பரவாயில்ல, இப்படி தான் நான் யோசிப்பேன். எனக்கு என் மாமா கிட்ட ஒரு கிஸ்ஸு வாங்கணும், இதோட அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, அது வரைக்கும் தாங்கணும்ல. ஓயன் நீ ரொம்ப கேவலமாக யோசிச்சுட்ருக்க அப்படின்னு நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த டவலை நல்லா டைட்டாக கட்டிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளியே போகிறீங்க. அப்போது படிக்கட்டுக்கு போகும்போது உங்கள் காலேருந்து வழிகிற தண்ணி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக படிக்கட்டு மேலே ஏறி ஜின்னோட ரூமுக்கு போகிறீங்க. ஜின்னோட ரூம் லாக்கில் இருக்குது. நீங்கள் போயிட்டு நாக் பண்ணுறீங்க. மாமா 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 அப்படின்னு. அப்போ ஜின் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா மனுஷன் வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு நிற்கிறாரு. ஆக்சுவலாக அவரும் உங்கள் கூட குளிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு வரலான்ட்டு வந்திருப்பார். நீங்களே அவசரப்பட்டு மேலே போயிட்டீங்க, ஒரு கிஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு மேலே போயிட்டீங்க. ஆனால் அவர் உங்கள் கூட குளிக்கலான்னு ஒரு பிளானை போட்டார். ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோன்னு அவர் வெறும் டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு இடுப்பில் நிற்கும் போது நீங்கள் பார்த்துட்டு செம்ம ஷாக்காயிருங்க. அகெயின் நீங்கள் இந்த விஷயத்துலேயே தோற்று போயிடுங்க. மாமா என்ன டவல் கட்டிட்டு நிற்கிறீங்க? நீ தான் டவல் கட்டிகிட்ருக்க, நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டேனா? இப்போ எதுக்கு வெளியே நின்று பேசிகிட்ருக்க, உள்ளவா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாரு. ரூமுக்குள்ளே இழுத்துட்டு கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தி தாப்பால் போட்டுட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெட்டாக இருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் நெக்கில் இருந்து அந்த ட்ராப்பெல்லாம் வலியுதில்ல, கரெக்டாக அங்கே கை வைக்கிறாரு. கை வச்சுட்டு அந்த ட்ராப்பெல்லாம் தண்ணியை பிடிச்சிட்டு, நான் உங்க கூட குளிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அப்போது உங்களுக்கு அட பாவி, நான் ஒரு கிஸ்க்கு ஆசைப்பட்டு வந்தா நீ என் கூட குளிக்கணுன்ற இந்த வயசுலேயே வா, இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் கூட ஆகலை, ஐயோ அந்த மாதிரிலாம் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளேருந்து இன்னொரு உங்களோட மனசாட்சி பேசுது. ஏன் இதுதான் சான்ஸு, இதோட அவர் எப்போ வருவார்னே தெரியாது, ஒழுங்கு மரியாதையாக இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒன்று சொல்லுது. அப்போது நீங்கள் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜின்னு சடனாக உங்கள் நெக்காண்டா கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு உங்கள் சீக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு தண்ணிலாம் ஸ்வெட்டாக இருக்குது, அது அவரோட சீக்ஸ் வச்சு அப்படியே துடைக்கிறாரு. தண்ணியை துடைச்சிட்டு உங்களோட ஈரமான வெட்டான ஏரெல்லாம் வந்துட்டு கை வச்சு எடுத்து பின்னாடி போடுறாரு. பின்னாடி போட்டுட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஜின் வந்துட்டு, ஏதாச்சும் சொல்லுவேன், உனக்கு ஓகேவா? என்னால் இப்படி இருக்க முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் சொல்கிறேன் சொல்லு.
அது மாமா என்ன தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, அதான் நான் லவ் பண்ணுறேன்றது தெரிஞ்சிச்சுல, அப்போது இதெல்லாம் கேட்கலாமா? அப்போது நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் என்ன ஆர்டராக போட முடியும்? நீங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேணாவா அப்படின்றீங்க. அவர் அதை கேட்ட உடனே ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி இழுத்து உங்களை பெட்டில் கழுத்துறாரு. அப்படியே ஒரு சாஃப்ட் கிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக அவங்க நெக்கு கிட்டேருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகேடா, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேலன்ஸ் வீடியோ வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னால் போட முடியாது. ஸோ மறக்காத போய் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் அது சொல்ல முடியல, எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காத சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்காகவே அந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் பேலன்ஸ் வீடியோவும் நாங்கள் டெலகிராமில் பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே பாய், டாட்டா.